ஹலோ guys, வெல்கம் பேக் டு மோன் கோச் சேனல். ஸோ திஸ் இஸ் அவர் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 283 விச் இஸ் நத்திங் பட் மூவ் ஜீரோஸ் அப்படின்ற ப்ராப்ளம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பேசிக்கான ப்ராப்ளம் தான். ஸோ இப்போ நீங்கள் ப்ரோக்ராமிங்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒன்றும் இல்லை, மூவ் ஜீரோஸ் அப்படின்ற ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு அரே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அறையில் என்ன பண்ணணும்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா எலமெண்ட்ஸுமே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த எலமெண்ட்ஸில் ஜீரோ இருக்குது பார்த்தீங்களா, ஜீரோவை மட்டும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி அரேக்கு வந்துட்டு மூவ் பண்ணணும். நான் ஜீரோ எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் தி அரேல வந்துட்டு இருக்கணும். ஓகேவா, இதுதான் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஒன்றும் இல்லை, ஒரு அரே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த அரேல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஜீரோ எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆஃப் தி அரேல அதே ரிலேட்டிவ் ஆர்டரில் இருக்கணும். ஜீரோ எலமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடைசியில் இருக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு அரே எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுப்போம். 0 1 0 3 12 இருக்கா, 0 1 0 3 12 இருக்கு. ஸோ இப்போ இந்த 1 ஸோ 3 12 வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நான் ஜீரோ எலமெண்ட்ஸ். கரெக்டா, நான் ஜீரோ எலமெண்ட்ஸ். இப்போ இந்த ஆர்டர் இருக்கு பார்த்தீங்களா, 1 3 12 இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க இன்புட் அரேயோட ரிலேட்டிவ் ஆர்டர். ஓகேவா, இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரிலேட்டிவ் ஆர்டர்னு சொல்லுவோம். இந்த ரிலேட்டிவ் ஆர்டர் மெயின்டைன் ஆகாமல் அப்படியே எப்படி வரணும், 1 3 12 வரணும். அதே மாதிரி இந்த ரெண்டையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸோ ஜீரோ எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஜீரோ எலமெண்ட்னு சொல்லுவோம். கரெக்டா, ஜீரோ எலமெண்ட்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு ஜீரோ எலமெண்ட் இப்படி கடைசியில் வந்துடும். இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட். ஓகேங்களா, இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாமா, இப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 3 12 0 0 தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 3 12 0 0 தான் இருக்குது. இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்றதை வந்துட்டு பார்ப்போம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான், உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்த்து. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 0 ஸோ என்ன இருக்கு, 0 1 0 3 12 தான் இருக்கு. இப்போ என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், இந்த நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு என்ன பண்ணுறேன் நான் வந்துட்டு இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு இண்டெக்ஸ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் லூப் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா ஸோ 0 to n-1 வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், ஐட்ரேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஐட்ரேட் பண்ணிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0 வருது. கரெக்டாக, 0 வந்தங்காட்டி நான் என்ன பண்ணிடுவேன், ஸ்கிப் பண்ணுறேன். ஜஸ்ட் என்ன பண்ணிடுவேன், ஸ்கிப் பண்ணிடுவேன். அடுத்து ரெண்டாவது ஐட்ரேஷனில் 1 வருதா, இப்போ 1 வந்தங்காட்டி என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் அரேவை நான் என்ன பண்ணுறேன், ரிசல்டன்ட் அரேவை அதாவது நம்ஸ் ஆஃப் அந்த இண்டெக்ஸில் என்ன பண்ணிடுவேன், நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் எலமெண்ட்டை போட்டுருவேன். அப்போ நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ்னா நான் இண்டெக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 0 இருக்குது. கரெக்டாக இனிஷியலாக. அப்போ 0th இண்டெக்ஸில் என்ன பண்ணிடுவேன், 0th இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்த எலமெண்ட் அப்படியே தூக்கி போட்டுருவோம் 1ன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு என்ன பண்ணிடுவேன், இண்டெக்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா +1 பண்ணிடுவேன். அப்போ இண்டெக்ஸை +1 பண்ணால் எனக்கு என்ன ஆகும்னா இண்டெக்ஸ் வந்துட்டு இந்த 1 ஆயிடணும். அடுத்து தேர்ட் ஐட்ரேஷனில் என்ன வருதுன்னா 0 வருது. ஓகேவா, 0 வந்தங்காட்டி என்ன பண்ணுறேன், அப்சல்யூட்டாக என்ன பண்ணுவேன், ஸ்கிப் பண்ணிடுவேன். அடுத்து ஃபோர்த் ஐட்ரேஷனில் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 3 வருது. 3 வந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன்னா நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸில் அந்த பொசிஷனில் என்ன பண்ணுறேன், அந்த கரண்ட் எலமெண்ட் தூக்கி அப்படியே போட்டுருவேன். ஓகேவா, அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன வரும்னா 3 வந்துடுது. இதோட பொசிஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1. இந்த இடத்துல இண்டெக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவேன். இன்க்ரிமெண்ட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், இண்டெக்ஸ் வந்து 2 மாறிடும். அடுத்து ஃபிஃப்த் ஐட்ரேஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 வருது. அப்போ 12னா ஸோ நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், 12ன்னு போட்டுருவேன். இண்டெக்ஸ் என்ன பண்ணிடுறேன், நான் என்ன பண்ணுறேன், இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். இண்டெக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3ன்னு வந்துடும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறேன், செகண்ட் இண்டெக்ஸில் என்ன பண்ணுறேன் 12ன்னு சொல்லிட்டு போட்டுறேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணிடுவோம்னா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரே வந்துட்டு எண்ட் ஆஃப் தி அரே வந்துட்டு வந்துட்டோம். இப்போ இந்த ஃபார் லூப் வந்துட்டு பிரேக் ஆயிரும். ஓகேங்களா, இன்னும் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துட்டு இதோட எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 0 1 2 1 3 4 இருக்குது. இன்னும் நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு இண்டெக்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஃபில் பண்ணவே இல்லை. என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணணும். இந்த ரெண்டு இண்டெக்ஸை என்ன ஃபில் பண்ணணும்னா 0 தான் ஃபில் பண்ணணும். ஏன்னா 3 நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு அதில் ஆட் பண்ணிட்டேன். அப்போ மீதி 2 எலமெண்ட் என்னவா இருக்கும், 0 எலமெண்ட்டாக தான் இருக்கும். கரெக்டாக, அப்போ இந்த 0 எலமெண்ட் எப்படி ஆட் பண்ணுவோம்னா இங்கே ஒரு ஃபார் லூப் எழுதுவேன். ஃபார் லூப் எப்படி எழுதுவேன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வேரியபிள் இருந்து to n-1 to எண்ட் ஆஃப் தி அரே என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் ட்ராவல்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, ஓவர் ஐட்ரேஷனாக போயிட்டு நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் இருக்குல்ல ஈக்குவல் டு 0ன்னு போட்டுட்டு இண்டெக்ஸை ப்ளஸ் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு இந்த இடத்துல இண்டெக்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டாக வந்துட்டு 4 ஆயிரும். இப்போ என்ன அடுத்த ஐட்ரேஷன் என்ன பண்ணுவேன், அதே மாதிரி நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ என்ன பண்ணுவேன் 0ன்னு போட்டுருவேன். இண்டெக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 வந்துடும்.
நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரேயோட சைஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 தான் 5 தான். அப்போ n மைனஸ் ஒன்னா வந்துட்டு 4. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 வந்துட்டு கிரேட்டர் தன் n மைனஸ் ஒன் விச் இஸ் நத்திங் பட் 4. எனக்கு வந்து லூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிரும். அப்போ எனக்கு ஃபைனல் ரிசல்டன்ட் வேல்யூ எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1,3,12,0,0 இதுதான் நினைக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்டன்ட் வேல்யூ கிடச்சிருச்சா? ஸோ இது நம்மளுடைய அவுட்புட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ட்ரை ரன் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் தட் மச் காம்ப்ளிகேட்டட். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். ஸோ வாங்க நம்ம வந்துட்டு கோட் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேரியபிள் டு track of the positions and array. இப்போ என்ன பண்ணுறேன், ஃபார் லூப் யூஸ் பண்ணிட்டு ஐட்ரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 0 ஃபார் ஈச் லூப்பே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கோலன் நம்ஸு லூப் ரூதியாரு இங்கே இன்னொரு ஸ்லாஷ் போடணும். ஓகே, இப்போ என்ன செக் பண்ணுவேன், இஃப் இது பார்த்தேன் செக்கு இஸ் நான் ஜீரோ எலமெண்ட் செக் பண்ணுவேன். இஃப் நம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன், அப்டேட் வந்து யாரு எப்படி அப்டேட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் வந்துட்டு அதாவது அந்த கரண்ட் இண்டெக்ஸில் வந்துட்டு அதாவது இண்டெக்ஸ் பொசிஷனில் என்ன பண்ணுறேன், இந்த கரண்ட் எலமெண்ட் வந்துட்டு ஆட் பண்ணிடுவேன். ஓகேவா? நம்ம வந்துட்டு எப்படி நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் ஸ்டார்டிங்கில் இருந்து ரிலேட்டிவ் ஆர்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணி ஆட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதெல்லாம் இங்கே வந்துட்டு பண்ணிட்டேன். இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆயிரும். அண்டு இன்க்ரிமெண்ட் தான் இண்டெக்ஸ். கரெக்டாக? இப்போ என்ன பண்ண போகிறேன், ஃபில் தி வித் ஜீரோஸ் ஃப்ரம் தி இண்டெக்ஸ் பொசிஷன். கரெக்டா? இப்போ என்ன பண்ணுறேன், ஃபாரு இன்ட்டு ஐ ஈக்குவல் டு இண்டெக்ஸு ஐ லெஸ் தென் நம்ஸ் டாட் லென்த்து ஐ ப்ளஸ் ப்ளஸ். கரெக்டா? ஜஸ்ட் என்ன பண்ணிடுவேன், நம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுருவேன். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்துட்டு அரே வந்துட்டு பார்த்தீங்கன்னா புது அரே கிரியேட் பண்ணக்கூடாது. இன்பிளேஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாடிஃபை பண்ணணும்னு இங்கேயே சொல்லிட்டாங்க. ஸோ இன்பிளேஸ் தான் வந்துட்டு பண்ணணும். ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்பிளேஸில் பண்ணியாச்சு. ஸோ நம்ம we didn't need to return anything. ஸோ நான் வாங்க கோட் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ டெஸ்ட் கேஸ் எல்லாமே ரன் ஆயிடுச்சு. லேட்டஸ்ட் ரன் ஹிடன் கேசஸ் ஸோ இதுமாதிரி ரன் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்பிளேஸ் மாடிஃபிகேஷன்னா அதை பற்றி உங்களுக்கு புரியுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு வந்துட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஸோ பாய் கைஸ், see you in the next video.